கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் ஜெபத்தினாலும் உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். கர்த்தருடைய நன்மைக்காகவும் அன்புக்காகவும் நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு அவர் உதவி செய்கிறவராய், நமக்கு அவர் ஒத்தாசை பண்ணுகிறவராய், எல்லாருக்கும் முன்பாக நாம் செலுத்தியிருக்க கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். எந்த இடத்திலும் நாம் வெட்கப்படவே கர்த்தர் விட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பார். ஆம் தெய்வ பிள்ளைகளை, குறிப்பாய் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வந்தார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பேரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமீன். நன்றி. எத்தனையோ பேர், நிறைய பேர் விடுதலையை பெற்று செல்கிறார்கள். நிறைய பேர் திருச்சியிலும் சரி, வெள்ளக்கோயிலும் நிறைய ஆத்துமாக்கள் தேவ நன்மையை பெற்று செல்கிறார்கள். ஆமீன். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தேவைப்படுகிறவர்கள் மேலே இருக்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக தேவ ஆலோசனைகளை வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாது நேரில் பார்த்து விடுதலை பெற்று செல்ல வேண்டுமென்றாலும் நீங்கள் விடுதலை பெற்று சொல்லுங்கள். எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்தும் 100% நீங்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆமென். நம்புறீங்களா? 100% நீங்கள் விடுதலையோடு செல்வீர்கள். அதனால் எந்த போராட்டம், மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, வாட்டெவர் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நான் விடுதலையை கொடுக்க தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். அது மட்டுமல்லாது அநேகர் ஜிபே நம்பர் கேட்குறீங்க. ஏதா மேலே இருக்கிற நம்பர் தான் ஜிபே நம்பர். வாஞ்சை உள்ளவர்கள், விருப்பப்படுகிற ஊழியத்தை தாங்க வேண்டும் என்கிற பாரம் இருப்பவர்கள் ஊழியத்திற்காக நீங்கள் காணிக்கைகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, நாம் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுரேஷ்குமார் கண்டிப்பாக பிரதர், உங்கள் மேலே தேவ அபிஷேகம், தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒரு பரிசுத்த ஆவியின் கிருபை என்பது நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோமோ, அப்பொழுது தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்படும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறீங்க, இனி நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறேன் என்ற விசுவாச பிரமாணத்தை நீங்கள் செய்யும்போது ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விடுகிறார். ஆமீன். அதற்கப்புறம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பவுல் மேடான பகுதிகளுக்கு செல்லும்போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அவர் கேட்பார். அப்போ சொல்லுவாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி அந்த விசுவாசிங்க சொல்லுவாங்க. இது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன விஷயம். ஆனால் இன்று ஆவியானவரை குறித்துதான ஒரு நல்ல வெளிப்பாடு, நல்ல எல்லா சபைகளிலும் எல்லா ஆலயங்களிலும் ஆவியானவரை குறித்து நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் அவருடைய வெளிப்பாடுகளோடு அங்கே பவுல் அவர்கள் தலைகளில் கை வைத்து ஜெபித்த போது அவர்களுக்குள் ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே போல் சுரேஷ்குமார் பிரதருக்குள்ளார ஆவியானவர் இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். அதனால் ஆன்லைனில் தாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால தான் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் அவ்வளோ வாஞ்சியாக பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா தேவ வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் விடுதலை. ஏன்னா அது ஜீவ தண்ணீர், அது ஜீவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அதனால் நம்பிக்கையாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சில ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார், சில அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த அடையாளத்தில் ஒன்று அந்நிய பாஷை, அதற்கப்புறம் வரங்கள். அந்த வரங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நீங்கள் அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ரீமா சந்து ரியாந்தாரா.